அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக, ஏகபோகமாக, திருப்தியாக, அதிர்ஷ்டங்களுடன் நகரப்போகுது. ராசிக்குள் குரு பகவான் ஜென்மகுரு என்ற நிலையில் அமர்ந்திருந்தாலும் யோகாதிபதி சுக்கிரனுடன் கூடி இந்த மாதத்தை துவக்கி வைக்கிறதுனால வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3வது இடத்துல இணைந்திருக்கின்ற கேது மற்றும் சூரிய கிரகங்கள் போதா உங்களது திட்டங்களை, இலக்குகளை பலிதமாக்கிட குடும்ப சூழல் இனிமையாக நகரப்போகுது. வருமானம் ரெட்டிப்பாகும், சேமிப்பு உயரப்போகுது. விரயங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியாதது தான். ஆனாலும் தேவைக்கேற்ற பணவரவு கிடைக்கும். பயணங்கள் நிறைய ஏற்படும். குடும்பத்தாரிடம், வாழ்க்கை துணையிடம், வாரிசுகளிடம் சில அவசிய பிரச்சனை விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் நடைபோட்டு வருவதற்கு நிம்மதியும் ஏற்படும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் கிரகம் அமர்ந்திருக்கிறதுனால உடல் நலத்தை நன்கு கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியம். சூரிய கிரகம் ஆட்சியாக நிற்கிறதுனால பழைய ஆரோக்கிய சிக்கல்கள், மருந்து மாத்திரை விரயம் போன்றவை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவார். குடும்ப நிலைமை மாதம் தொடங்கி 16வது தினத்தில் இருந்து குதூகலத்தை, வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர ஒற்றுமையை அதிகரித்து கொண்டே நகர்ந்தும் பொருளாதார சங்கடம் ஏற்படாது. முயற்சிக்கின்ற காரியங்களில் இழுபறி இந்த மாதம் ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமையில் விலகி பெரியதொரு முன்னேற்றத்தை தரும். உத்தியோக நிம்மதி அதிகரிக்கும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்கள் திட்டமிட்டபடி லாபத்தை தரும். அரசாங்கத்தால் ஆக வேண்டிய ஆவண சம்பந்தமான விஷயங்கள் எளிதாக முடியும். கடன், வம்பு, வழக்கு விவகாரங்கள் ஏதுமில்லை. இளம் தம்பதியர்களின் மன வாழ்க்கை சிக்கல்களுக்கெல்லாம் இந்த மாதம் 12ஆம் தினம் முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு தீர்வு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களின் இல்லத்துக்குள் திடீர் சுபகாரிய விசேஷ கலைபரம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திருமண கனவு நிறைவேறும். புத்திரபாக்கிய குறைபாட்டில் உள்ள தம்பதியினருக்கு அதிர்ஷ்ட மாதம். இந்த மாதம் வெள்ளி, புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் 4, 9, 11, 14, 20, 25, 27, 29 ஆகிய நாட்களில் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படுங்க. அடுத்தது பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது மன வாழ்க்கை ரீதியான எல்லா குழப்பமும் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும். மாணவ மாணவிகள் அதை பற்றி பார்க்கும்பொழுது குடும்ப பிரச்சனைகளால் உயர்கல்விக்கு ஏற்பட்டுள்ள சோதனைகள் விலகிவிடும். விவசாயிகள் நிலபுலன்கள் ரீதியாக அரசு வங்கி கடன்களை தீர்ந்து நிம்மதி அடைய போகிறீங்க. அடுத்தது உத்தியோகஸ்தர்கள், உத்தியோக மேலிடத்தில் இருந்து மகிழ்ச்சிகரமான செய்திலாம் உங்களுக்கு வரும். தொழிலதிபர்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் உற்பத்தி சார்பாக ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக சமாளித்து விடும் சக்தி உருவாகும். கலைஞர்கள் துறை சார்ந்த விஷயங்களில் நீடிக்கின்ற தடைகள் விலகி புதிய சாதனை நீங்கள் செய்ய போகிறீங்க. அரசியல்வாதிகள் கட்சி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்குது. அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, அஸ்வினி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 17, 19, 21, 23, 25, 27, 29, 30, செப்டம்பர் 1, 2,
3, 5, 7, 9, 11, 13, 16. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் பிரதி செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செஞ்சு கொள்ளலாம்.